இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் 8:28. புனித துல்ஹிஜா மாதத்துக்கான தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று மருவ தொழுகை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது. அம்மாநாட்டின் முடிவுகளை அறிய தருவதற்காக தற்பொழுது நாம் இம்மோடு இணைத்திருக்கின்றோம். கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு செயலாளர் உஸ்தாத் ALM மசீன் அல் மஹ்தூமி அல் ஹசனி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாத ஆரம்பம். ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் எந்த பாகத்திலும் தென்பட்டதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப் பெறாமையினால் துல்காதா மாதத்தை 30 பூர்த்தி செய்து 18/5/2026 திங்கட்கிழமை மாலை மகரிபுடன் துல்ஹிஜ்ஜா மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு துல்காதா பிறை 29வது நாளாகிய 2026 மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மகரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு தலைவரான மௌலவி MBM ஹிஷாம் அல் ஃபத்தாஹி அவர்களது தலைமையில் நடைபெற்றது. இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள், அகில இலங்கை ஜம்மியத் உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோரின் பங்குபற்றுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிரகாரம் புனித அரபா தினம் மே மாதம் புதன்கிழமை 27ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும், புனித ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் மே மாதம் வியாழக்கிழமை 28ஆம் தேதி கொண்டாடப்படும் எனவும், ஹிஜ்ரி 1448 புனித முஹர்ரம் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாடு எதிர்வரும் புனித துல்ஹிஜ்ஜா பிறை 29 நாளாகிய 2026 6/16 செவ்வாய் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. எனவே இச்சிறப்பு மிகு மாதத்தில் அல்லாஹ் சிலருக்கு ஹஜ்ஜி பாக்கியத்தை கொடுத்து சிறப்பித்துள்ளான். அதே போன்று ஹஜ் செய்ய முடியாதவர்களுக்காகவும் மேலும் சில அமல்களை அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த இபாதத்துக்களை நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்து நல்லவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று சங்கையான மாதங்களில் ஒன்றாகவும் இந்த மாதம் இருக்கின்றது. அதே போன்று இம்மாதத்தில்